இந்த வீடியோல நம்ம ஒரு சிம்பிள் ஸ்டாட்டிக் வெப்சைட்டை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எப்படி பில்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்ம கூகுள்ஸ் ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்றோம். கூகுள் ஆன்டி கிராவிட்டினா ஒரு ஏஐ பவர்டு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். இது மைக்ரோசாஃப்ட் விஷுவல் ஸ்டுடியோ கோடோட மாடிஃபைடு வெர்ஷன். அதுல கூகுள் ஏஐ ஃபுல்லா இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். கூகுள்ஸ் ஆன்டி கிராவிட்டி பற்றின டீட்டெயில் இன்ட்ரோடக்ஷனை நான் ஐ பட்டன்லையும் பின்னடு கமெண்ட்லையும் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணுங்க. இப்போ ப்ரீ ரிக்வெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸும் ப்ராம்ப்ட் ப்ரிப்பரேஷன் தான். நம்ம வெப்சைட்டோட ரிக்குவயர்மெண்ட்ஸை சிம்பிள் இங்கிலீஷில் கிளியராக ChatGPT கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்டி நேம், தீம், கலர் ஸ்கீம் அண்ட் ரெக்கார்ட் இமேஜஸ் மாதிரி டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே டிவி கேட்க ஒரு வெப்சைட் பண்ணுறோன்னா அதுக்கு அந்த பார்ட்டியோட ஃப்ளாகு, அதில் தளபதி விஜயோட ஃபோட்டோ, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கூட சேர்த்து நம்ம ப்ராம்ப்டோட அப்டேட் பண்ணணும். இந்த செஷனில் நான் சாம்பிள் கண்டென்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ரியல் டைம் இமேஜஸ் ஆக்சுவலாக டேட்டாவும் ப்ரொவைட் பண்ணலை. ChatGPT ஒரு டீடைல்டு டெவலப்மெண்ட் ப்ராம்ப்ட் ஜென்ரேட் பண்ணும். அதை நம்ம சிம்பிளா காப்பி பண்ணி கூகுள்ஸ் ஆன்டி கிராவிட்டில பேஸ்ட் பண்ணோம். பேஸ்ட் பண்ணின உடனே ஆன்டி கிராவிட்டி ஆட்டோமேட்டிக்கா வெப்சைட் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாது. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா அது வந்து ஏஐ வந்து இந்த நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் அனலைஸ் பண்ணி ஆன்லைன்லையும் அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும். ஆன்டி கிராவிட்டி ஒன்ஸ் அனாலிசிஸ் முடிச்சதுன்னா அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் உங்களுக்கு ஷேர் பண்ணும். நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பிளானை ஒரு படித்து பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணீங்கன்னா உடனே அது டெவலப்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடும். அது இன்பிட்வீனில் உங்களை நிறைய சேஞ்சஸ்க்கு அக்செப்ட் பண்ண சொல்லும். அதை ரிவ்யூ பண்ணிட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணினா போதும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வெப்சைட்டை வந்து ஜென்ரேட் பண்ணிடும். இந்த ஜென்ரேட் பண்ண ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆன்டி கிராவிட்டியோட டிஃபால்ட் பாத்தில் கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் டைரெக்டாக அந்த பாத்தை ஓப்பன் பண்ணி இந்த எக்ஸாம்பிளில் HTML ஃபைல் இருக்கு. அந்த HTML ஃபைலை நீங்கள் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த டெமோவுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரியல் டைம் இமேஜஸ் எதுவும் நான் அப்டேட் பண்ணலை. அதனால ஏஏ வந்து பப்ளிக் சாம்பிள் டேட்டாவை வச்சு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி அது ஒர்க்கிங் வெப்சைட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. இது இன்னும் ரியலிஸ்டிக்காக வேணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே அது எந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டியோட ஃப்ளாகு, அதுக்கு தேவையான இமேஜஸ், ஒரு இப்போ மல்டிபிள் பர்சன்ஸ் பற்றி போடுறீங்கன்னா அவங்களோட இமேஜஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ப்ராம்ப்டோட அப்டேட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ரெடி வெப்சைட் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஏஎன் வெப் டெவலப்மெண்ட் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக